இந்த நாளில் மரியாள் என்ற அன்னை மரியாள் என்ற ஒரு தலைப்பை குறித்து பேசும்படி சொன்னார்கள். அன்னை மரியாள் என்ற ஒரு வாக்கு மிகவும் வல்லமையான ஒரு சிறப்பான ஒரு பெயர். உலகத்தை பொறுத்த வரைக்கும் எளியோர் வறியோரை வாழ்த்துகிற காலம், கொடுப்பவர்களை வாங்குவர்கள் வாழ்த்துகிற காரியம், அரசாட்சிக்குட்பட்டவர்கள் அரசாடுகள் வாழ்த்துகிற காரியம், இன்று கூட வலகடா நாட்டில் ராஜாக்களை மக்கள் வாழ்த்துக்குரிய காரியம். வேதத்தில் இதற்கு மாறாக சாதாரண மக்களை வேதம் கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். கிடியனை பார்த்து வலிமை பெற்றவனே என்ற ஒரு வார்த்தைக்கு கிடியான எனக்கு பலன் இல்லாதவன் ஆச்சே என்று சொல்கிறார். அது மாத்திரம் ஆண்டவர் மோசே நீ நடத்துவன் சொன்னார், திக்குவாயுள்ளவனாக இருக்கிறேனே. வேதத்தில் பார்க்கும்போது சாதாரண மக்களை எல்லாம் மிக மேன்மைப்படுத்துகிறதாக நாம் காண்கிறோம். உலக வழக்குக்கு மாறாக இந்த இடத்துல மரியாள் என்று சொல்லப்பட்ட அந்த சாதாரண ஒரு பெண்ணிடம் வான மண்டலத்தில் காபிரியேல் என்ற ஒரு தூதன் வந்ததாக நாம் வாசிக்கிறோம். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:26 காபிரியேல் என்னும் தூதன் கலிலே நாசரேத் ஊரிலே தாவீது வம்சத்தான யோசேப்பு நாம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்திலே தேவனால் அனுப்பப்பட்டான். அவள் இருந்த வீட்டில் தேவத்தோர் பெரு கிருபை பெற்ற வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், செய்தி கொடுக்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவளோ அவர் கண்டு வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தை எப்படிப்பட்டது சிந்தித்து கொண்டிருந்தார். கிருபை பெற்ற வாழ்க, எந்த விதமான ஒரு பலனோ ஒரு சக்தியோ அடைப்புக்குள் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஸ்திரியை பார்த்து வான மண்டலத்திற்கு தூதன். அந்த ஸ்திரிக்கு ஒருவேளை இவர் மனிதனா, மனித தோற்றம் உடையவரா, அல்லது வேறு விதமாக காணப்படுகிறாரு என்றெல்லாம் தோன்றிருக்கக்கூடும். ஆனால் அந்த தேவதூதனுடைய அந்த வெளிச்சமானது, அந்த பிரசன்னமானது அவளை மிகவும் கலங்க பண்ணியதை நாம் பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிருபை என்று சொல்லும்போது எந்த விதமான அடைமொழிக்கு அப்பாற்பட்டது, அதற்கு ஒரு தகுதி கிடையாது. கிருபை என்று சொல்லும்போது அதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இருக்கும். எந்த இடத்துல எந்த விதமான தகுதி, எந்த ஒரு அடையாளம், எந்த வித விலாசம், எந்த விதமான ஒரு தகுதி இல்லாத ஒரு பெண்ணை நோக்கி வான மண்டலத்து தூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்ப்பத குர்பான பேர் இயேசு என்று பேருடாயாக. அவர் எப்படிப்பட்டவர்னா உன்னதமானுடைய குமாரன், பெரியவராக இருப்பார், ஆண்டவராய் கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தருவார், இப்போது இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டு கொண்டிருப்பார் என்ற செய்தியெல்லாம் அந்த இடத்துல சொல்லுகிறது. அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இதை கேட்கும்போது ஐயா நான் இப்படி அறிவேன், நான் திருமணமாக, அதாவது பரிசுத்தாவினிடத்தில் ஒரு உன்னதமான பலன் உண்மையிலே நேரிடும், அப்போது உனக்குள்ளே பிறக்கிற குமாரன் உண்மையாக இருப்பார், தேவகுமாரன் என்று சொல்லும்போது மரியாளுக்கு வேறு வழி இல்லை. இதுனே அது ஆண்டவரே உங்களுடைய சித்த பிரகாரம் இது ஆக கடவுது. அநேகர் இது குறித்து யோசனை என்னையா இந்த மாதிரி ஒரு செய்தி கெடுக்கிறது. ஆனால் மரியாள் உடனே ஒரு வானத்திலிருந்து வந்த ஒரு தேவ தூதர் தன்னுடனே வினவுகிறதை கண்டு ஐயா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இது ஒரு அர்ப்பணிப்புடைய வாழ்க்கை, கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கை. ஒன்றுமே அறியாத ஒரு சாதாரண இளம்பெண் ஒரு தேவத்தூனுடைய சத்தத்தை கேட்டு ஐயா நான் என்ன செய்ய முடியும், நீ சொல்லுகிறபடி நான் ஆகும். அந்த நேரத்தில் தூதரானவருடைய உறவினராகி எலிசபெத்தை சொல்லும்போது அவள் இப்போது 6 மாத கர்ப்பவதி என்று சொல்கிறார். அதற்கு ஒரு அடைமொழி இந்த இடத்துல இருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாக்கை நாம் ஒருவருக்கும் உரித்தாவதாக. அதாவது எப்பேற்பட்ட காரியத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் அந்த நூற்றாண்டு மரியாளுக்கு சொல்லப்பட்ட அதே செய்தி நமக்கு அதை செய்த பல சூழ்நிலை இருக்கலாம், பல ஏழ்மையான சூழ்நிலை இருக்கலாம், தேவையுள்ள நிறைகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை எந்த காலத்திற்கும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்ற செய்தி மிகவும் முக்கியமான செய்தி. இந்த நாளில் நாம் ஒருவரும் அதை காரியத்தை எல்லா சூழ்நிலையும் நாம் அதை உரிமை பாராட்டுமே. மரியாளுக்கு சொன்னப்பட்ட அந்த செய்தி நமக்கு உரிய அந்த ஒரு செய்தி தான். தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பார்க்கும்போது வயல்வெளியில் மேய்ப்பர்கள், சாதாரண மேய்ப்பர்கள் வயலிலே மந்தையை மேய்த்து கொண்டு அவருடைய வேலை மந்தை காக்கிறது தான். வேறு அவர்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு அந்தஸ்தோ சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமோ கிடையாத ஒரு மேய்ப்பர்கள். இந்த நாளுக்குள் அப்படி தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படாத ஒரு காரியம் நிகழ்ந்தது. வானமடுத்து தூதர் வந்து ஒரு நற்செய்தி சொல்கிறதா நாம் பார்க்கிறோம். அதாவது தூதரிடத்தில் வந்து, ஐயா, உன்னதமான தேவனுடைய குமாரன் எருசலேமில் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், பிள்ளையை முன்னிலை சுற்றி வைத்திருப்பை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அதாவது சொல்ல முடியாத ஒரு அன்பு, ஒரு 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 தயக்கம். என்ன அது இப்படி ஒரு செய்தியா? யாரும் நம்ம கண்டதில்லையே இந்த இருட்டிலே, இந்த வயல்வெளியிலே. ஆனால் தூதரிடத்தில் ஒரு சத்தம் வருகிறது என்று கேட்டு அவர்கள் புறப்பட்டாப்பா, நாம் கேட்காத ஒரு செய்தியை நாம் கேட்கவே, வாம் நாம் புறப்பட்டு செல்வோம். துரிதமாக புறப்பட்டால் வார்த்தைக்கு துரிதம், அதாவது வேகம். அதை வச்சு கேட்டுட்டு பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இல்லை, இது ஒரு செய்தி, ஒரு உண்மையான செய்தியாக இருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி நமக்கு நம் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு 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 தாக்கம் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி, கண்டு கொள்ளாத நம்மை தேவன் கண்டு கொண்டாரே என்ற ஒரு தாக்கத்தோடு அவர்களெல்லாம் புறப்பட்டு செல்லலாம் என்று செய்தார்கள். வந்தவுடனே பிள்ளை துணிகளை சுற்றி முன்னையில் கிடைத்திருப்பு காண்பீர்கள் என்ன, அதன் பிரகாரம் அவளை கண்டார்கள். மரியாளை கண்டார்கள், யோசேப்பை கண்டார்கள், சுற்றி இருக்கிற பிள்ளையை கண்டார்கள். அப்போது மேற்கொள் சொல், அப்பா, வானத்தில் தேவத்துடன் சேர்ந்த செய்தியை நாங்கள் கேட்டுங்க வந்தோம், இவர் இப்படிப்பட்டவர் என்று கேட்டு எல்லாரும் கேட்டதை ஆச்சரியப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் மரியாள் இந்த காரியங்கள் தன் இருதயத்திலே வைத்து தியானம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதாவது சாதாரணமாக பார்க்கும்போது இத்தகைய மாபெரும் செய்தி, அதாவது ஆண்டவராய் கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்ற ஒரு செய்தி பெரிய அளவில் அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும், பெரிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு அறிவிக்கப்பட்ட செய்தியோ சாதாரண மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாகும். இவருடைய தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அதாவது இஸ்ரவேலுடைய சிங்காசனம் இவருக்கு கொடுக்கப்படும் சொல்லும்போது, அவர் படுக்க கொடுத்த பிறந்த குழந்தைக்கு ஒரு சாதாரண இடம் கூட கிடைக்க விடவில்லையே, இது எப்பேற்பட்ட செய்தியாக இருக்கலாம் என்று கேள்வி கூட எழுந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படக்கூடாது. இதுக்கு எதற்கும் இடம் செய்யாதபடிக்கு வானமண்டல தூதன் செய்த ஒரு செய்தி, இவர் பெரியவராக இருப்பார், இவர் எப்பொழுதுமே இஸ்ரவேலை ஆள செய்வார், யாக்கோபுடைய அந்த வம்சத்தை எப்போதும் ஆளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அந்த ஒரு செய்தி மிக ஆணிதரமாக மரியாதை இருந்ததை பதிந்திருப்பதை நாம் காண்கிறோம். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மரியாதைக்குள்ளே எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நாம் காண்பதாக தெரியவில்லை. இது ஒரு, அதாவது எந்த மனச்சோர்வையோ, அதாவது தேவதூதன் சொன்ன செய்தியோ எந்த விதத்திலும் அவரை நாட்டப்படுத்த நான் காண. உறுதியாக இவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இப்போது கூட அதுதான், அதாவது ஆண்டவராக இயேசுக்கு இந்த 2வது வரை போக அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இப்போது ராஜ்யத்தை நாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் குழப்பம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு விரும்பப்படாத காரியங்களை நாம் இந்த நாட்களில் காண்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு முடிவில், அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் சபை மக்களுக்கு நிச்சயமாக சமாதானம், எல்லா சூழ்நிலையிலையும் கொந்தளிப்பு அமர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அடுத்தபடியாக மரியாதை குறித்து பார்க்கும்போது ஒரு வயது முதிர்ந்தவர் நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அவர் அதாவது நீ இந்த பிள்ளையை காண்பதற்கு முன்பாக நீ மரிப்பதில் ஒரு செய்தி அவருக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவராலே அவர் ஏவப்பட்டு அந்த 8ஆம் நாளில் அவர் விருசி சேதம் பண்ண பெற்றோர்களால் கொண்டு வரப்படும் போது சிமியோன் ஆவியானவரால் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதாவது எந்த சூழ்நிலையிலையும் நாம் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ படித்தவர்களோ படியாதவர்களோ தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அதுதான் முக்கியமான செய்தி. சிமியோனை ஆவியானவர், நீ போ, அங்கே ரட்சித்து, அதாவது ரட்சிப்பினுடைய ஒரு ஒரு சுரூபம், ரட்சிப்பே ஒரு மனித சுவாபமாக இருக்கிறது, நீ போய் பார் என்று ஆவியானவர் அனுப்புறதாக நாம் பார்க்கிறோம்.
எல்லா சூழ்நிலையும் கூட எந்த மனிதன் சாதாரணமாக நினைக்க முடியாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பண்ண முடியணும், வசதிகளும் ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கும்போது மிக வல்லமையான காரியங்களை எல்லாரும் செய்ய முடியும். சிறு பிள்ளைகளால் செய்ய முடியும், பெரியவர்கள் எல்லாராலும் செய்ய முடியும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதாவது அப்போ சொல்கிற, ஆண்டவரே இப்போது என்னை போக விடும், நான் ரட்சிப்பை கண்டேனே, அதாவது ரட்சிப்பின் அதிபதி நான் கண்டேனே. அந்த பிள்ளை ஏந்தி கொண்டு சொல்கிறார், உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக இந்த பிள்ளை காணப்படுகிறது. இவரை நான் கண்டுவிட்டேன், இனி இந்த உலகத்தை விட்டு நான் போகலாம் என்ற ஒரு சமாதானம் அவருக்குள்ளே ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் மரியாளுக்கு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை மரியாளுக்கு சிமியோன் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆண்டவராய் உன்னுடைய இறுதியில் ஒரு பட்டயம் உருவிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்திலே சர்வ பாவங்களை சுமந்து தீர்க்கும் பொழுது, தாகத்திலே தவிக்கும் போது, உலகத்தில் சகல பாவம் அவருடைய சுமக்கப்பட்டு பிதாவுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கும் போது எந்த துயரம் அவருக்கு ஏற்பட்டது, அதே துயரத்தினால் நீர் அவனுடைய இறுதி வாதிக்கப்படும் என்ற செய்தியை முன்னெச்சரிக்கையாக சிமியோன் மரியாளுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். மரியாள் தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறதுனால இந்த காரியத்தை நிச்சயமாக அவர் உணர்ந்திருப்பார்கள். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒவ்வொருவரும் பேசுகிறார் இருக்கிறார். இன்று மாத்திரமே, இன்றும் நாளைக்கு என்றும் 21 வருஷத்துக்கு முன்பாக, நூற்றாண்டு முன்பாக பேசுத இன்றும் நம்முடைய மக்கள் மத்தியில் பேசுகிறவர் காணப்படுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது எப்போதுமே தன்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பதையாக அதோடு எப்பொழுதுமே சார்ந்திருந்தால் நாம் காண்கிறோம். 12 வயசான போது அவங்க எருசலேமுக்கு எடுத்துகிட்டு போனவங்க அங்கே போய் தேடி 3 நாள் பொறுத்து இவங்களாம் திரும்பி வராங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவர் அங்கேயே தங்கி விட்டு போதகர் இடத்துல பேசுபவர்களாகவும் கேள்வி கேட்கலாகவும் இருந்தார். ஒரு நாள் இருந்து 20 மைல் அந்த தூரம் என்று கேள்விப்படுகிறோம். அப்போ பிள்ளைகளை தேடி காணாததுனால திருப்பி எருசலேமுக்கு போகும்போது அந்த போதகர்கள் மத்தியில் உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறது கேள்வி கேட்டு அவர்கள் கண்டு வேது போனார்கள். ஆனால் நம்மளால் சொன்னோம், எப்பா நீ என்ன சின்ன பையனாக இருக்கிற, உனக்கு என்ன வேலை, பெரியவர்கள் மத்தியில் உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ ஏன் அவ்வளோ பெரிய ஆளுங்களை ஒரு மூலையில் உட்காரக்கூடாதா, நீ நதியில் அந்த எதையுமே மரியாள் கேட்பதாக நாம் காண்பதில்லை. தேவதூதன் சொன்ன வார்த்தைகளுடைய செய்தி மிக ஆழமான தாக்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டதாக நாம் காண்கிறோம். அதாவது அவரோடு வினாவதையும் கேட்பதை புத்திசாலி தாய் தப்பானார் கண்டு மிகுந்த ஆழ்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே அனுப்பப்பட்டார். இப்படி கூட நடக்கிறதா என்று. அப்போ சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, நீ ஏன் என்னை தேடினீங்க, நான் என்னுடைய பிதாவினுடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா, நான் பிதாவை குறித்த காரியங்கள் நான் இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்னை தேடினீங்க அப்படின்னு கேட்குறார். ஆம், இப்போ 12 வயசு, 22, 32, இன்னும் 22 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்னை தேடவில்லை, ஏனை நீங்கள் சிலுவை மரத்திலே பிதாவின் சமூகத்தை விட்டும் உலக புஸ்தகத்தின் பாரத்தை சுமந்து நான் சுமந்திருக்க அந்த நேரத்தை நீங்கள் என்னை காண்பீர்கள். பிதாவுடைய காரியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா. அந்த சின்ன வயதிலிருந்து அவர் பிதாவுடைய சித்தத்தை அறிந்தவராக உணர்ந்தவராக எப்போதுமே பிதாவின் சித்தத்தோடு பயணித்தவராக நாம் காண்கிறோம். நம்ம கூட நம்முடைய ஜீவித்தில் அநேக காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர் நான் தேடி இருக்கலாம். ஆனால் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ஆகிய பரிசுத்த ஆவியார் நம்ம ஒருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் எவ்விதமாக உயர்த்தக்கூடிய வல்ல தேவன் இன்றும் அவர் இருக்கிறார். ஒன்றும் அறியாத மரியாதை உயர்த்தினார். ஒன்றும் யாராலும் கண்டு கொள்ளப்படாத மேற்பொருளுக்கு ஒரு நற்செய்தி அறிவித்தார். யாருமே எதிர்பார்க்க சிமியோனை ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்திதான் பார்க்கிறோம்.
அதே சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றும் நம்மை உயர்த்துகிறார். அநேக நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம், அநேக காரியங்களிலே நாம் தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள். ஆனால் தேவனுடைய ஆவி, தேவனானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இவைகளெல்லாம் கடந்து ஆவியானவர் நிரப்பட்டு அவைகளாலே நாம் வழி நடத்தப்படுகிறாக நாம் காண்கிறோம். ஒரு தடவை பார்க்கும்போது லூக்கா 2:42 பார்க்கும்போது அவர் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தாய் தகப்பனார் வந்து ஐயா மகனை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசணும். அப்பா சொல்கிறார் ஆண்டவர், என்னுடைய தாயார் யார், என்னுடைய தகப்பனாரார், தேவனுடைய சித்தத்தின் செய்படி செய்கிறோட தாயாரும் தகப்பனுமாக இருக்கிறார்கள். அதாவது உலக பிரகாரம் தாய் தகப்பனார் அவர் எந்த விதத்திலும் கீழாக நினைத்ததில்லை. ஆனால் அவருடைய மெய் நோக்கம் தேவனுடைய சித்தம் செய்வது தான். மரியாள் கூட அந்த கானான் ஒரு கல்யாணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு ரசம் இல்லைன்னு சொல்லும்போது, ஐயா மகனே இவர்கள் ரசத்தை செய்துக்காரும் உமார் எல்லாம் முடியும், அந்த மாதிரி வீண் பேச்சு எதுவும் மரியாள் பேசின காணவில்லை. அவருக்கு ரசம் இல்லை. சிறியே உமக்கு எனக்கு என்னுடைய வேலை இன்னும் வரதில்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு மரியாள், இயேசு கிறிஸ்து வேறு எதுவும் அதிகமாக பேசுனதாக வேதத்தில் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை படி செய்யுங்கள், அதுதான் வேறு எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொல்ல அது பிரகாரம் செய்யுங்க, அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கு கூட நமக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவர் அதெல்லாம் இல்லை. நாம் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பேசுகிறார், ஆவியான மூலமாக பேசுகிறார், போதர்கள் மூலமாக பேசுகிறார், சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை பிறகு செய்யுங்க. எங்கே போன என்ன செய்யணும், யாரோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார், வேதத்தின் மூலமாக பேசுகிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அதை பிறகு செய்ய. என்ன அவர் சொன்னாங்க இவர் சொன்னால் கெட்டு போயிட்டேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிற பிரகாரம் செய்யுங்க, வேதத்தில் என்ன சொல்கிற அது பிரகாரம் செய்யுங்க. அப்போது வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக நமக்கு இருக்கிறத நாம் காண்கிறோம். அதனால் என்னுடைய தாயத்தை யார், தகப்பன் யார், ஆண்டவர் படி சித்தத்தின்படி செய்வர்கள் தானே என்னுடைய தாய் தகப்பனார் என்று தன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினாகவே அவர் காண்கிறதா நாம் காண்கிறோம். இதே மரியாள் கடைசியில் இயேசு கிறிஸ்து சொன்னது, நீங்கள் அந்த புதிதாக சபை ஸ்தாபிக்கும்போது பரிசுத்த ஆவி கூடத்தில் வரும் பெலன் எருசலேம் யூதேன் சமா உலகத்தின் சகலம் நீங்கள் சீஷர்கள் பெறுகள் சுவிச்சு அறிவிப்பு சொல்லும்போது இவர்கள் மரியாள் எல்லோரும் அப்போஸ் நடவடிக்கைகள் 2 பாருங்க, அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்தார்கள். அதாவது சீஷர்களோடும் தன்னுடைய குமாரரோடும் மற்ற எல்லா ஜனத்தோடும் ஒருமனப்பட்டு மரியாள் அந்த இடத்துல ஒரு இடத்துல காணப்பட்டதாக காரணம் ஒருமனப்பட்டு இருந்துட்டு மற்றோடு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல் சபையினுடைய ஸ்தாபிக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஒருமனப்பட்டு மரியாள் எல்லோரோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் மகன்களோடும் சீஷர்களோடு எல்லோரோடும் சேர்ந்து ஜெபப்படும்போது அதுதான் முதல் தடையாக பரிசுத்தா சிமியோனிடத்தில் பரிசுத்தாக இருந்தால் பார்க்கிறோம் பரிசுத்தாவி. ஆனால் அந்த இடத்துல பரிசுத்தாவி சபைக்கு அருளப்படுறது முதல் முறையாக வானத்தில் இறங்கி வந்து எல்லோருமே இறங்கி வந்து மரியாள் அதை பெற்றுக்கொண்டார்கள். எல்லோரோடு சேர்ந்து ஆவியானவரால் மரியாள் நிரப்பப்பட்ட அந்த ஆதி சபையில் அவர் ஒரு அங்கத்தினராக இருந்தார்கள். இது ஒரு முக்கியமான காரியம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவருடைய சித்தத்துக்கு மரியாள் தன்னை அர்ப்பணித்ததாக நாம் காண்கிறோம். அதுதான் நமக்குடைய செய்தி. ஆண்டவர் சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்து நான் நடக்கும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வல்லமையாக உபயோகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். மரியாள் தாய் மரியாள் புகழப்படக்கூடியவர், படக்கூடியவர். ஆனால் அவர் தொழுகைக்கோ எந்த விதமான வேண்டுதலுக்கோ அவர் உடன்பட்டவர் அல்ல. பிற்காலத்தில் மனிதர்களுடைய சுவாப உலகத்தினுடைய வழக்கு உள்ளே புகழ்ந்து மரியாதை வணக்கத்துக்குறிகளை ஆக்கியிருக்க தவிர வேதத்தில் அப்படி சொன்னதாக நாம் காண்கிறதில்லை. மரியாள் ஒரு அருமையான ஒரு தாயார், உன்னதமான ஒரு தாயார். கடைசியில் தேவனுக்கு கீழ்ப்படி வாழ்ந்திருந்தார்கள். நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை காண்பித்திருக்கார்கள். இன்று கூட அந்த முறையை நான் பின்படுத்தலாம். அவர் போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், ஆனால் அவர் வணக்கத்துக்குரிய வல்லவர் என்று சொல்லி மரியாதை மகத்தான இந்த ஒரு வாழ்க்கையை நான் தேவனுக்கு முன்பாக மத்தியில் பகிர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராகக்கூடி இந்த வாய்ப்பை தந்த எனக்கு யாவருக்கும் சபையார் போதகருக்கு யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.